Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டே பை டே லைஃப்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 5 இன்ட்ரஸ்டான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றது புரியும். ஸோ வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுங்க வீடியோ பார்க்குற உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர 5 அப்ளிகேஷனோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஆப் லிங்க்குன்னு. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர். ஓப்பன் பண்ணால் கால்குலேட்டர் மட்டும் மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து ஃபீச்சர்ஸ் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உங்களோட சீக்ரெட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ண சரியான ஒரு அப்ளிகேஷன் இது. ஸோ ஓப்பன் பண்ணோடனே ஒரு 4 டிஜிட் பாஸ்வேர்டு என்டர் பண்ண சொல்லும். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 டிஜிட் என்டர் பண்ணிட்டு ஈக்குவல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. அகைன் ரீஎன்டர் பண்ண சொல்லும். சேம் பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிவிட்டு அகைன் அந்த ஈக்குவல் சிம்பிளை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அலோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஓகேன்னு இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான். ஃபைனலாக உங்களோட மெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஃபைல்ஸ் எதை ஹைட் பண்ணி நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இதில் ஹைட் பண்ணிக்கலாம். நான் ஃபோட்டோவை ஜஸ்ட்டு ஹைட் பண்ணி காட்டுறேன். ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டு வால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் நேம் என்டர் பண்ணிங்க. உங்களுக்கு தேவையான நேம் என்டர் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு ஹிடன் அப்படின்னு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஜஸ்ட் ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து கேலரிலேருந்து இங்கே வந்து மூவ் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு தெரியாதவங்க உங்களோட மொபைல் எடுத்தால் ஜஸ்ட்டு கால்குலேட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களோட பாஸ்வேர்டை போட்டு ஜஸ்ட்டு ஈக்குவல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது வந்து ஒரு ஃபோட்டோ ஹைட் பண்ணுற ஆப்புன்னு. சரியான அப்ளிகேஷன் இது. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2வது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4K வால்பேப்பர் அப்ளிகேஷன். நிறையா பேர் கமெண்ட்டில் ப்ரோ பெஸ்ட்டு வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் போடுங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் இது. உங்களோட மொபைல் ஹோம் ஸ்க்ரீன் ஆகட்டும், லாக் ஸ்க்ரீன் ஆகட்டும், சும்மா பக்காவாக செமையாக கெத்து காட்டுறதுக்கு சரியான அப்ளிகேஷன் இது. நிறைய விதமான வால்பேப்பர்ஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்று அப்ளை பண்ணியும் பாருங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3வது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் பூஸ்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வால்யூம் கம்மியாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே பண்ண கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். அதில் செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செட்டிங்ஸ்னு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஷோ வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்கும். அது டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணாத இருந்தால் டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ 3மே டிக் பண்ணியிருக்கணும். இப்போ அந்த அப்ளிகேஷனோட ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா இதை மாதிரி தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், பூஸ்ட்டுன்னு. அந்த பூஸ்ட்டுன்றதை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி 0லேருந்து 40 செட் பண்ணிங்க. 100லாம் செட் பண்ண வேணாம், 40 எனஃப். 40 வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களோட மொபைலில் முன்னாடி இருந்த வால்யூமுக்கும் இப்போ இருக்க வால்யூமுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. மேக்ஸிமம் எல்லா மொபைலுமே இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4வது அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஃபாண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் கூட நீங்கள் சேட் பண்ணும்போது ஃபாண்ட்டை டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணி நீங்கள் ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இது ஈஸியாக நீங்கள் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மேலே டாப்பில் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மெசேஜ் வேணுமோ ஜஸ்ட் அதை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி ஐக்கான் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் நடுவில். அதை காப்பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்புக்கோ ஃபேஸ்புக்கோ யாருக்கு ஷேர் பண்ண நினச்சிங்களோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் நம்மளோட அப்ளிகேஷன் 5வது அப்ளிகேஷன். இது அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு மொபைல் லான்ச்சர். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட ஸ்டைலு, லுக்கு எல்லாமே வேறு மாதிரி மாறிடும். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் பாருங்கள். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வைஃபை ஆன் பண்ணுறது, ப்ளூடூத் ஆன் பண்ணுறது, ஏரோப்ளேன் மூட் போடுறது, அது மட்டும் லைட் சைடில் டேட்டு, டைமு அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரொட்டேட்டபிள் மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ சரியான ஒரு அனிமேஷனோட ஒரு லான்ச்சர் இது. இது மட்டும் இல்லை, இதில் தீமையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி மேலே தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்ளை ஆகிடும். ஒன்ஸ் அப்ளை ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே மாறிடும். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண தீம் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம்.
அது மட்டும் இல்லாத இந்த லான்ச்சரோட இன்டர்ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் லவர்ஸ் மத்தியில் கெத்து காட்டுறதுக்கு இந்த லான்ச்சரை உங்களோட மொபைலில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையான ஒரு லான்ச்சர். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.